ஹலோ, நமஸ்கார். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் நல்ல டேஸ்டியான பால் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கி இதில் நான் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துன்ருக்கேன் வானலில். இது 2 பாத்திரத்தில் வச்சு நம்ம குறுக வச்சுக்கலாம், சுண்ட வச்சுக்கலாம். அந்த பாலை 2 பாத்திரத்தில் வைக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும், இல்லைன்னா ரொம்ப லேட்டாகும். கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த பாலை விட்டு நல்லா சுண்ட வச்சுக்கணும். நம்ம வச்சுருக்கிற பால் பாதி அளவுக்கு சுண்டணும். அந்த அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக சுண்ட வச்சுக்கணும் பாலை. இப்போ 2 லிட்டர் பால் 1 லிட்டராக ஆனதும் நம்ம ஒரு லெமன் ஜூஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டுக்கணும். லெமன் ஜூஸை விடுறத அது கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிக்கும். அந்த பால் ஒரேடியாக நிறைய லெமன் ஜூஸை விட்டோம்னாக்கா ரொம்ப பெரிய பெரிய கட்டி கட்டியாக திரிஞ்சிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கலரிட்டு மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விடுறதே குட்டி குட்டியாக சின்ன சின்ன பீஸாக திரிஞ்சு நன்னா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த பால் கொதிக்கிறத சைடில் ஓரத்தில் உள்ள ஏடு எல்லாத்தையும் நல்லா சுரண்டி சுரண்டி அப்பப்போ எடுத்துக்கோங்க. அப்போ தான் வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா பாதி இது இழுப்பு சட்டியிலே ஒட்டின்ட்டு வேஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியும் திரிஞ்சிருக்குன்னு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். நம்ம 2 லிட்டர் பால் எடுத்துட்டுருக்கோம், அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். இந்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலரி விட்டுட்டே இருக்கணும். மறுபடியும் அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கலந்து சுண்டி பால் இன்னும் குறுகிடும். ஒரேடியாக சர்க்கரையை போட்டோம்னாக்க நீத்து போய் கொஞ்சம் வெளியிலலாம் தெளிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்பப்போ சுண்ட வச்சுக்கோங்க. சர்க்கரையை போட்டு கலரிண்டே இருக்கணும், இல்லாட்டா வெளியிலலாம் தெளிக்கும். இதே போல் கலரிட்டு மறுபடியும் மீதி இருக்கிற சர்க்கரையும் அதிலே சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா சுண்ட வைக்க வேண்டியது தான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் சுண்டித்தனாக்கா நமக்கு ரெடி ஆகிடும். கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் பாலை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு கூட வேறு எதாவது வேலை இருந்தால் கூட பார்க்கலாம். அந்த டைமில் சுண்டிடும் நின்று. இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு வாசனைக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போடலைன்னாலும் நல்ல வாசனையாக தான் இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இருந்தாலும் ஏலக்காய் பொடி போடுறது இன்னும் நல்ல தூக்கலாக இருக்கும் வாசனை. இப்போ நல்லா சுண்டினதுக்கப்புறமா அடியில் ஒட்டாமல் வரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். முதல்ல 1 ஸ்பூன் விட்டு கொஞ்சம் கலரிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் மறுபடியும் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும், இந்த ஸ்வீட்டு ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பால் சுண்டி சுண்டி அதிலே நெய் வாசனை வந்துடும். இருந்தாலும் நம்ம நெய் கொஞ்சம் விடுறத நல்ல நெய் வாசனையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா சுண்டி எடுத்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே போல் கலரிண்டே இருந்தோன்னா அடி பிடிக்காமல் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக ஆகிடும். கலர்றதுக்கே நம்ம கொஞ்சம் ஹார்டாக வர டயத்துக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவின டப்பாவில் கொட்டிடலாம். ஏற்கனவே நான் நெய் தடவி வச்சுருக்கேன் இந்த டப்பாவில், அதில் எடுத்து கொட்டிடலாம். இந்த அளவுக்கு பக்குவம், அதுதான் பக்குவம். இதை மாதிரி பண்ணி நம்ம டப்பாவில் கொட்டி கேக்கு போடுறதே சூப்பராக வரும் பால் கேக்கு. இதே மாதிரி ஒரு நல்ல வெயிட்டான டப்பாவில் போட்டு நல்லா சமப்படுத்திடுங்க. ஸ்பூனால் ஒரு கொஞ்சம் நெய்யை தடவி அதை நல்லா அழுத்தி சமப்படுத்திட்டோன்னாக்க அந்த சூட்டில் நடுவில் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும். சென்டரில் மேலெல்லாம் ஒயிட்டாக இருக்கும், நடுவில் பார்த்தா ப்ரௌன் கலரில் இருக்கும். இது பாலாக சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு. இது மாதிரி பால் கேக் மாதிரி கொஞ்சம் டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் போட்டு சாப்பிட்டோம்னாக்கா அது வேறு லெவலாக இருக்குது டேஸ்ட்டு. இந்த ஸ்பூனுக்கு அடியில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு அந்த இதை நல்லா சமப்படுத்திக்கோங்க. சமப்படுத்திட்டு ஒரு டப்பா மூடி போட்டு உடனே மூடி வச்சிடலாம் சூட்டோட. ஒரு 5 மணி நேரத்துக்கு அதை எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா எடுத்துட்டு அதை அப்படியே தட்டினோன்னாக்கா ஹார்டாக இருக்கும், அதனால் கொட்டுறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் லைட்டாக அடுப்பில் சூடு காமிச்சிக்கோங்க. அடியில் காமிச்சிட்டு நம்ம ஒரு
கத்தியால் சைடுலாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு இது பண்ணி விட்டுட்டோம்னாக்கா ஈஸியாக விழுந்துடும். இப்போ ஒரு தட்டை எடுத்துகிட்டு இந்த டப்பா வச்சு மேலே ஒரு தட்டு தட்டினோம்னாக்கா அப்படியே அழகாக வந்துடும். அப்படியே கேக் மாதிரி வந்துடும், பர்த்டே கேக் மாதிரி. இப்போ நம்ம ஒரு கத்தியில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு இதே போல் துண்டம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குறுக்கில் இன்னொரு இது கட் பண்ணினோம்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற 4 கட் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறமா நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மில்க் கேக் ரெடியாக எடுத்து இதை கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் நம்ம ஒரு 2 லிட்டர் பாலோ இல்லை 1 லிட்டர் பாலில் கூட கொஞ்சமாக பண்ணிக்கலாம். மேலே ஒயிட்டாக நடுவில் ப்ரௌனாக இருக்கும். இதை டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட டேஸ்ட்டு. ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு இந்த தீபாவளிக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.